கலைஞர் கருணாநிதி பிறந்த திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள கூத்தநல்லூரில் பிறந்த முகமது ஃபைரோஸ் கான் நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவர். துபாயிலிருந்து நான் ஏஜிஎம் ஃபைரோஸ் கான். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில் கல்வி கற்ற ஃபைரோஸ் கானுக்கு அவரது தாய்மாமன் உதவியாக இருந்தார். திருச்சியில் உள்ள ஜமால் முகமது கல்லூரியில் பிகாம் பட்டம் பெற்ற பின் சென்னையில் தனியார் பத்திரிகை ஒன்றில் தனது பணி வாழ்க்கையை தொடங்கிய ஃபைரோஸ் 2007ஆம் ஆண்டில் தனது அண்ணனின் உதவியோடு வேலை தேடி துபாய் சென்றார். அங்கு கனரக உபகரண தொழில்துறையில் கணக்கு உதவியாளராக தனது பணியை தொடங்கி இன்று நிதி மேலாளராக முன்னேறியுள்ளார். தனது 18 ஆண்டு கால பணி வாழ்க்கையின் மத்தியில் துபாயில் இருந்தபடியே தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் எம்காம், சமூக பணி முதுகலை மற்றும் பத்திரிகையியல் டிப்ளோமா ஆகியவற்றை முடித்துள்ளார் ஃபைரோஸ் கான். அத்துடன் மீடியா ஸ்டடீஸில் டிஜிட்டல் பத்திரிகையியல் மற்றும் தேசிய கல்வி மற்றும் சிகிச்சை அங்கீகார கவுன்சிலில் உளவியல் பட்டமும் பெற்றுள்ளார். முதல் தலைமுறை பட்டதாரிக்கான நிதி உதவி, கலைஞர் காப்பீடு திட்டம், தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் போன்றவற்றால் இன்று முன்னேறியிருக்கும் ஃபைரோஸ் கான் திராவிட சித்தாந்தத்தால் உந்தப்பட்டவர். இன்று தமிழ்நாடு தனித்துவமிக்க மாநிலமாக விளங்குவதற்கு மிக முக்கிய காரணம் தந்தை பெரியாரின் கொள்கைகளே, பேரறிஞர் அண்ணாவின் வழியே சமூக நீதி நிலைநாட்டிய சட்ட ரீதியாக முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் மேற்கொண்ட திட்டங்களும் போராட்டங்களுமே எளிய மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தியிருக்கின்றது. சமச்சீர் கல்வி, மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம், புதுமை பெண் திட்டம் போன்ற திராவிட மாடல் அரசின் செயல்பாடுகளை போற்றும் இவர் ஏழை மாணவர்களுக்கான கல்வி உதவி, நோயுற்றவர்களுக்கான மருத்துவ உதவி மற்றும் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் உணவு விநியோக பணிகளில் தன்னை தீவிரமாக ஈடுபடுத்திக் கொண்டவர். தமிழ் குழந்தைகள் துபாய் சென்ற போது உடனிருந்து உதவிய ஃபைரோஸ் கான் கலைஞர் கருணாநிதியின் உழைப்பை நன்றியுடன் நினைவு கூறும் திராவிட சிந்தனையாளர். சமூக சேவைக்காக அப்துல் கலாம் விருது வென்றுள்ள முகமது ஃபைரோஸ் கான் திராவிட கூட்டின் தேன் சிட்டு. திராவிடத்தால் நான்